Greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். We praise God for the opportunity to come back here to Veterinary Assembly and worship the Lord along with you all. உங்கள் யாவரோடும் கூட சேர்ந்து இந்த வெற்றிநகர் சபையிலே மறுபடியும் நான் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you for the opportunity and the invitation. நீங்கள் அழைத்த உங்களுடைய அழைப்பிற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். Last year came August 18th that we came. கடந்த வருடம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி நான் இதே சபைக்கு வந்திருந்தேன். So it is 1 year now. கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிறது. It is good to see you all after 1 year. ஒரு வருடம் கழித்து உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். I want to thank you for praying for our son. என்னுடைய மகனுக்காக நீங்கள் ஜெபித்ததற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். July 12 was the operation and 2 weeks ago all the tests were conducted again and by God's grace everything is going on well. அந்த அறுவை சிகிச்சையானது நல்லபடியாக முடிந்து 2 வாரங்களுக்கு முன்பதாக மறுபடியும் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. அதை எடுத்து பார்க்கும்பொழுது எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு பதில் வந்திருக்கிறது. Some of the medicines have to be continued lifelong and so please remember him in your prayers. தொடர்ந்து வாழ்க்கை முழுவதுமாக ஒரு சில மருந்துகள் எடுக்க வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் தாங்குங்கள். Both are keeping all right. They are working from home and thank you for your prayers. இருவரும் நன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வீட்டில் இருந்தபடியே வேலை செய்கிறார்கள். உங்களுடைய ஜெபத்திற்காக ஒரு சேவை நன்றி செலுத்துகிறேன். For our meditation can we turn to Isaiah again. நம்முடைய தியானத்திற்காக மறுபடியும் நாம் ஏசாயாவினுடைய புத்தகத்திற்கு நேராக நாம் திருப்புவோம். You may think why again Isaiah va? மறுபடியும் ஏசாயாவா? மறுபடியும் ஏசாயா தான். Chapter 8. 8வது அதிகாரம். We will read verse number 11. 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. Verse 13. 13வது வசனம். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. Verse 18 also. 18வது வசனமும். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். The Lord bless the reading and the meditation of his word. நம்முடைய வசனத்தை நாம் வாசித்த இந்த வசனத்தையும் நம்முடைய தியானத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. As I mentioned, Isaiah lived about 700 years before the coming of Jesus. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்தார் என்று சொல்லி நான் சொன்னேன். So he is actually a messianic prophet. அவர் ஒரு மேசியாவின் தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். So many prophecies about Christ are found here in the book. இந்த புத்தகத்திலே ஏசாயா புத்தகத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah 53 is well known to us. 53வது அதிகாரம் அதிலே நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு அதிகாரம். Chapter 7 verse 14 about virgin birth is there. 7வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே கன்னியினுடைய வயிற்றிலே பிறப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Chapter 9 verse 6 about some of the titles given to Jesus are there. 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில தலைப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So he is a messianic prophet. அவர் மேசியாவை குறித்ததாக தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. But he is also a major prophet. Major. Okay. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார். You know, minor prophets and major prophets are there. பெரிய மற்றும் சிறிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். Among the major, he is the most major prophet. அந்த பெரிய தீர்க்கதரிசிகளே மிகவும் பெரிய தீர்க்கதரிசியாக இவர் இருக்கிறார். Because 66 chapters are there in that book. ஏனென்று சொன்னால் இவர் எழுதின இந்த புத்தகத்திலே 66 அதிகாரங்கள் இருக்கிறது. 66 chapter is similar as like a miniature Bible. 66 books. இந்த 66 அதிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது அது கிட்டத்தட்ட வேதாகமத்தினுடைய ஒரு சுருக்கம் என்றே சொல்லலாம். So we can say Isaiah is a miniature Bible. ஆகையாலே ஏசாயா ஒரு சிறிய வேத புத்தகம் என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியும். So he is a major prophet. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. Messianic prophet. அவர் மேசியாவை குறித்ததான ஒரு தீர்க்கதரிசி. And he is a miniature Bible. அதே நேரத்திலே அவர் ஒரு சிறிய வேத புத்தகமும் கூட. When Isaiah was living, the condition of the people of God were not so encouraging for the people of God. ஏசாயா இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் மிகவும் உற்சாகமுடையவர்களாக இல்லை. So Isaiah had a tough time.
ஏசாயாவுக்கு மிகவும் கடினமான ஒரு நேரமாக அது இருந்தது. So God had to give special instruction to Isaiah. ஆகையாலே கர்த்தர் ஏசாயாவுக்கு ஒரு சில முக்கியமான குறிப்புகளை அவர் சொன்னார். That is what we read in verse 11. அதுதான் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். So you call them as instruction to Isaiah. இதை நாம் ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்புகள் என்று சொல்லி நாம் சொல்லலாம். And we can say it is for us also today. இன்றைக்கு இது நமக்கானதும் கூட. In verse 11 it says, 11வது வசனத்திலே இப்படியாய் சொல்கிறது. Isaiah 8:11 we read, the Lord spoke to me. ஏசாயா 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தர் என்னுடனே பேசி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். It is personal message. அது ஏசாயாவுக்கு தனிப்பட்ட நிலைமையிலே கொடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. So this morning we should prayerfully sit in the presence of God and say, Lord, you speak to me. இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தோடு கூட கேட்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தாவே நீர் என்னுடனே பேசும் என்று சொல்லி. Yes, Lord will speak to us, but personal message. நம்மோடு கூட அவர் பேச போகிறார், ஆனால் தனிப்பட்ட நிலைமையிலே நீர் என்னுடனே பேசும் என்று சொல்லி சொல்ல வேண்டியது அவசியம். Sometimes when you hear a message, you sometimes think that point was very useful for that sister, but she didn't come today. சில நேரங்களில் நம்ம சில செய்தியை கேட்கும் பொழுது இந்த குறிப்பு இந்த சிஸ்டருக்கு ரொம்பவும் சரியா பொருந்தும், ஆனா அவங்க இன்னைக்குன்னு பார்த்து சபைக்கு வரல என்று சொல்லி சொல்லுவோம். So it is good for somebody else. அது மற்றவர்களுக்கு நல்ல ஒரு குறிப்பு. See, the word of God is compared to mirror. தேவனுடைய வார்த்தை வந்து கண்ணாடி கோப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. When you saw the mirror today morning, what did you see? Yourself or somebody else? நீங்கள் காலையில கண்ணாடியை பார்க்கும் பொழுது உங்களை பார்த்தீங்களா இல்ல வேற யாரையாவது பார்த்தீங்களா? Hello. So let it be applied to us, to me. ஆகையால இது எல்லாம் நமக்கானது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோம். The word should reflect me and what I have in the life. இந்த வசனங்களானது என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் பிரதிபலிக்க கூடியதாக நாம் பார்க்க வேண்டும். In that verse it says he instructed me. 11வது வசனத்திலே அவர் எனக்கு புத்தி சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். In English it is instruction. ஆங்கிலத்திலே some teaching. ஒரு சில டீச்சிங் குறிப்புகள், போதனைகள். Isaiah is already a prophet. ஏசாயா ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி, major prophet. பெரிய தீர்க்கதரிசி. He is a preacher. அவர் ஒரு போதனையாளர். But God had to give him some instruction. ஆனால் கர்த்தர் அவருக்கு ஒரு சில குறிப்புகளை கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்தது. That means he has to learn. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். If you don't learn, you can't teach others. நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு போதிக்க முடியாது. You cannot say, well, I am a major prophet, I know all these things. நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லலாம் சொல்ல முடியாது. As we get older in our Christian life, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் வளரும் பொழுது, not only in our Christian life, in our general life also, நம்முடைய உலக வாழ்க்கையிலும் கூட, if younger people try to correct us or instruct us, சில நேரங்களில் நம்ம விட வயதிலே குறைவுள்ளவர்கள் நம்மை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னாங்க என்று சொன்னா, how will you take it? அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீங்க? Suppose somebody tells you, sister, this omelette you could have made in a better way, and give some instruction about how to make the omelette. திடீர்னு ஒரு சின்ன பிள்ளை வந்து, சிஸ்டர் இந்த ஆம்லெட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா, you listen, நீங்க கேட்பீங்களா? From my grandfather's time onwards I am making omelette, you are teaching me. என்னுடைய தாத்தா காலத்துல இருந்து நான் ஆம்லெட் போடுறேன், நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களான்னு சொல்லுவோம் இல்லையா? In assembly it can happen. நம்மளுடைய சபைகளிலும் அது நடக்கலாம். If teachers are there, preachers, elders are there, if younger fellows are saying, uncle, that point was okay, but I think you can put it like this. போதனையாளர்கள் அல்லது மூப்பர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் பேசுகிற சில காரியங்களை குறித்து, அங்கிள் இது இப்படியாக தானே வரும் என்று சொல்லி சொல்லலாம். Then you will say, what you are teaching me? அப்படி சொன்னா நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா என்று சொல்லி கேட்போம் இல்லையா? This assembly was started by my grandfather. என்னுடைய தாத்தா ஆரம்பிச்ச சபை இது. From that time onwards I am teaching and preaching. அந்த காலத்துல இருந்து நான் போதிச்சிட்டு இருக்கேன். You know, it's very difficult for us to learn or be instructed as we get older. நிறைய நேரங்களில் நாம் வயதானவர்களாக மாறும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிறதற்கு நாம் தயக்கம் காட்டுகிறோம். But as disciples of Christ we should be teachable. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இருக்கக்கூடிய நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். One of the meaning of the word disciple is learner. He is a learning man. சீஷர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய இன்னொரு பதம் என்னவென்று சொன்னால் கற்றுக்கொள்பவன் என்று சொல்லி அர்த்தம். We are all disciples. நாம் யாவரும் சீஷர்களாக இருக்கிறோம். How long we should learn? நாம் எவ்வளவு நாட்களாக படிக்க வேண்டும்?
Lifelong learning only. வாழ்க்கை முழுவதுமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். You never come to a point where you say, well, enough. I know, now you don't teach me. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இது வரைக்கும் போதும், இதுக்கு மேல நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. In Psalm 90, 90வது சங்கீதத்திலே we have the prayer of Moses. மோசேயினுடைய ஜெபமானது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Moses was a 90-plus-year-old man. மோசே 90 வயதிற்கும் மேற்பட்ட ஒரு நபராக அவர் இருந்தார். But he's telling in verse 12, Lord, teach us to number our days. Teach us. 12வது வசனத்திலே எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Teach us. போதித்தருளும். That means I am willing to learn. 90 years old man. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் கற்றுக்கொள்கிறதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் என்று சொல்லி 90 வயதிற்குட்பட்ட ஒரு நபர் சொல்லுகிறார். Luke 11, லூக்காவினுடைய சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே verse 1. முதலாவது வசனம். The disciples are saying, Lord, teach us how to pray. அங்கே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தாவே எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தாரும். We are willing to learn. நாங்கள் கற்றுக்கொள்ள ஆர்வமாய் இருக்கிறோம். Disciples were born in good godly homes. இந்த சீஷர்கள் எல்லாருமே கர்த்தருடைய பயம் நிறைந்த குடும்பத்திலே வளர்ந்தவர்கள். They know how to pray. அவர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தெரியும். But the way Jesus was praying, maybe they did not know. இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த மாதிரி அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். So may we be teachable as we wait in the presence of God. Let us pray, you speak to me and you will teach me. ஆகையாலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நாம், கர்த்தாவே நீர் எங்களோடு பேசி எங்களுக்கு போதித்தருளும், நான் கற்றுக்கொள்ள ஆர்வமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவோம். What is the instruction given to Isaiah? ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தி சொல்லுதல் என்ன? Please come back to chapter 8 verse 11. ஏசாயா 8வது அதிகாரம் 11வது வசனம். Look at the instruction. அங்கே கொடுக்கப்பட்ட அந்த போதனையை பாருங்கள். I should not walk in the way of this people. நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. God is telling to Isaiah, கர்த்தர் ஏசாவின் இடத்திலே சொல்லுகிறார், you don't walk in the way of this people. இந்த ஜனத்தினுடைய வழியிலே நீ நடவாமல் இரு என்று சொல்லி. Which are these people? யார் இந்த ஜனங்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். Believers or unbelievers? அவர்கள் விசுவாசிகளா அவிசுவாசிகளா? People of God, Israelites. தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேலர்கள். His own people. அவருடைய சொந்த ஜனங்கள். God is telling Isaiah, you don't walk in their ways. கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா இந்த ஜனங்களுடைய வழியிலே நீ நடவாதிரு. If God is telling don't walk in the way of those people, that I can understand. ஒருவேளை கர்த்தர் அவிசுவாசிகளை பார்த்து இந்த ஜனங்களுடைய வழியிலே நீ நடவாதிரு என்று சொல்லி சொல்வார் என்று சொன்னால் அது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். But here he is telling my people, you don't walk in their ways. ஆனால் இங்கே கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? ஏசாயாவை பார்த்து இந்த ஜனங்களுடைய வழியிலே நீ நடவாதிரு என்று சொல்லி சொல்கிறார். Today many people are saying, brother, all are doing like that, brother, I am also doing like that. பிரதர், அவர்கள் எல்லாருமே செய்யறாங்க, அதனால நானும் செய்கிறேன் என்று சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவோம். மூப்பர்களும் செய்யறாங்க பிரதர், ஊழியக்காரரும் அப்படிதான் இருக்கிறாங்க. That is not our excuse. அது நம்முடைய சாக்குபோக்காய் இருக்க கூடாது. Isaiah, you should have your own way. ஏசாயா, உனக்கு சொந்தமாக ஒரு வழியானது காணப்பட வேண்டும். Now if I was in the place of Isaiah or you were there, you will ask, Lord, why? What is wrong with the people? நானோ அல்லது நீங்களோ ஏசாவினுடைய இடத்திலே இருந்திருந்தால் நாம் கர்த்தரை பார்த்து என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவரே, ஏன் நான் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. Why I should not walk in their way? ஏன் நான் அவர்களுடைய வழியிலே நடக்க கூடாது என்று சொல்லி கேள்வி கேட்டிருப்போம். What is wrong with their ways? அவர்களுடைய வழிகளிலே என்ன பிரச்சனை? All right, now God will give some answer. கர்த்தர் ஒரு சில வார்த்தைகளை அவர் கொடுப்பார். Come to chapter 1. ஏசாயா 1வது அதிகாரம் verse number 2. அதனுடைய 2வது வசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். See what God is telling about his children. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள். I nourished them. நான் அவர்களை ஆதரித்தேன். I brought them up. அவர்களை நான் வளர்த்தேன். But what did they do? ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? They rebelled against. அவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். People of God, children of God or Israelites, his own people. கர்த்தருடைய ஜனங்கள், அவருக்கு சொந்தமான ஜனங்கள் இதை செய்கிறார்கள். Rebellious people. அவர்கள் கலகம் பண்ணுகிறார்கள். Secondly, இரண்டாவதாக verse number 3. 3வது வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அறிவில்லை, they don't know.
அவர்களுக்கு அறிவில்லை. அறிவில்லையா? They are all knowledgeable people. அவர்கள் எல்லாரும் மிகவும் அறிவாளிகளாய் இருந்தார்கள். Here God is telling the ox knows its owner. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், மாடு தன்னுடைய எஜமானை அது அறியும். But these people, my people, they don't know me. ஆனால் இந்த ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், அவர்கள் என்னை குறித்து அறிந்து வைத்துக்கவில்லை. The mother not educated, but it knows where to go and how to go. மாடுக்கு படிப்பறிவு கிடையாது, ஆனால் அது என்ன செய்ய வேண்டும், எப்படியாய் போக வேண்டும் என்பது மாடுக்கு தெரியும். Ass also is mentioned there. அங்கே கழுதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. That means the ass and the ox are better than my people. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய ஜனங்களை விட மாடும் கழுதையும் மிகவும் பரவாயில்லை என்று சொல்லுகிறார். அப்படிதானே? Look at the condition of the people of God. இங்கே கர்த்தருடைய ஜனங்களுடைய நிலைமையை குறித்து பாருங்கள். Filled with iniquity. Next verse 4 verse 4. நான்காவது அதிகாரத்திலே பாவமுள்ள ஜாதியாக அக்கிரமத்தால் நிறைந்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி. They have gone backward, backsliding people. அவர்கள் கர்த்தரை விட்டு பின்னாக சென்று விட்டார்கள். That means அதனுடைய அர்த்தம் that filled with sin and filled with corruption. அவர்கள் பாவமுடையவர்களாக அதிகமாய் பொல்லாங்கு செய்கிறவர்களாக அவர்கள் மாறி போனார்கள். If you come to chapter 30:30, 30வது அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பினோம் என்று சொன்னால், that word rebellious is again mentioned there. அங்கே கலகம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மறுபடியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Verse 9. 9வது வசனம், ஏசாயா 30:9. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். 3 things are mentioned there. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Rebellious people. அவர்கள் கலகமுள்ள ஜனங்களாய் இருந்தார்கள். Telling lies. பொய் பேசுகிற பிள்ளைகளாய் இருந்தார்கள். Do believers tell lies? விசுவாசிகள் பொய் சொல்லுவார்களா? நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. One brother told, I told one small lie, brother, small. ஒரு பிரதர் சொன்னாரு, நான் ஒரு சின்ன பொய் தான் பிரதர் சொன்னேன். சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, பொய் is பொய் only. சின்னதோ பெருசோ பொய் தான். One fellow told, I told a white lie, brother, white lie. நான் ஒரு வெள்ளை பொய் சொல்லிவிட்டேன் பிரதர். White lie or black lie, lie is lie, all coming from the father of liars, the devil. அது வெள்ளையோ அல்லது கருப்போ எல்லாமே பொய்களின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. Then அடுத்ததாக, they don't want to hear the law of the Lord. கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாதவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். People of God, but they don't want to hear the word of God. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவர்களுக்கு மனதில்லை. Today you know the trend in the new generation believers. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சந்ததியினருடைய ட்ரெண்ட் என்ன என்று தெரியுமா? They don't want to hear what is there in the Bible. வேதாகமத்தில் என்ன இருக்கிறதோ அதை கேட்க அவர்களுக்கு மனதில்லை. They want to hear about contemporary issues. அவர்களுக்கு வெளியிலே காணப்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை குறித்து கேட்க அவர்கள் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். What is happening in Israel? இஸ்ரவேலில் என்ன நடக்கிறது? What is happening in Gaza? காசாவில் என்ன நடக்கிறது? Gaza, what is happening in you that you first find out. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது அவசியம். They don't want to hear what is in the word. இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை கேட்க அவர்களுக்கு மனதில்லை. And verse 10 says, 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, they want to hear smooth things that tickle their ears. அவர்களுடைய காதுக்கு சுகமான காரியங்களை கேட்க அவர்கள் விருப்பப்படுகிறார்கள். Is it not? Look at that verse 10. 10வது வசனத்திலே, எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து. People don't want to hear about judgment. God who is righteous. நீதியுள்ள தேவன், நீதிபரர் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் கேட்க அவர்களுக்கு மனதில்லை. One brother told, brother, don't tell about these hard stuffs. பிரதர், இவ்வளவு கடினமான காரியங்கள் எல்லாம் சொல்லாதீங்க என்று சொல்லி ஒருத்தர் சொன்னார். Tell God is gracious. கர்த்தர் கிருபை உள்ளவர். God is loving. கர்த்தர் அன்புள்ளவர். Generous. அவர் மிகவும் உதாரமுடையவர். That is very nice to hear. அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு இல்லையா? You tell God is mighty, God is terrible, punishing. Don't want to hear about that. கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் உங்களை தண்டிப்பார் என்று சொல்லலாம் சொன்னா, ஐயோ அதெல்லாம் கேட்க எனக்கு மனசு. People of God at that time, they didn't want to hear the law of God. அந்த நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு மனதில்லை. Reason, they had backslided. அதனுடைய காரணம் என்ன? அவர்கள் பின்வாங்கி போனார்கள். They had rebelled. அவர்கள் கலகம் செய்தார்கள். Filled with sin. அவர்கள் பாவமுடையவர்களாக இருந்தார்கள். But with all these characteristics, ஆனால் இந்த எல்லா குணாதிசயங்களையும் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தும், their sacrifices are going on. அவர்களுடைய அந்த பலிகள் எல்லாம் சென்று கொண்டே தான் இருந்தது. That is the contrast of the whole matter. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு. Come back to chapter 1. முதலாவது அதிகாரத்திற்கு நாம் மறுபடியும் வருவோம். Isaiah 1 verse number 11.
ஏசாயா 1 அதனுடைய 11வது வசனம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Multitude of sacrifices. அவர்கள் எண்ணுக்கடங்காத பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். Then verse number 15. அதனுடைய 15வது வசனம், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. With lifted hands they are praying many prayers. அவர்கள் ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். Did you see? Sacrifices are there. பலிகள் இருந்தது, prayers are there. ஜெபங்கள் இருந்தது, fasting prayer, feasting prayer, whole night prayer, all kinds of prayers. உபவாச ஜெபம், முழு நேர இரவு ஜெபம் எல்லாமே இருந்தது. But ஆனால் their heart is far away. அவர்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்தது. Look at what God himself is telling in chapter 29. 29வது அதிகாரத்திலே கர்த்தரை நேரடியாக சொன்ன காரியம் என்ன? Isaiah 29, ஏசாயா 29 verse number 13. 13வது வசனத்திலே, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. You see what God is telling? You are having sacrifice, prayers, everything. கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் பலிகள் ஜெபங்கள் எல்லாம் செய்கிறீர்கள். Your hands are lifted up in prayers. ஜெபங்களிலே உங்களுடைய கரங்களானது உயர்ந்திருக்கிறது. But only lip service. ஆனால் வெறும் உதடுகளிலே. Heart is far away. ஆனால் உங்கள் இருதயம் என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். That may be happening now also. அது இப்பொழுதும் நடக்கலாம். Is it not? இல்லையா? Hello? Yeah, you are not like that. We are all different, brother. நாங்களாம் வேற மாதிரி பிரதர், அப்படி இல்ல. But here God is telling Isaiah, you don't walk in their ways. ஏசாயா இங்கே சொல்கிறார், கர்த்தர் இங்கே சொல்கிறார், ஏசாயா இந்த ஜனங்களுடைய வழியிலே நீ நடவாதிரு. Isaiah could say, Lord, they are your people. ஏசாயா சொல்லிருக்கலாம், ஆண்டவரே இவர்கள் எல்லாம் உம்முடைய ஜனங்கள். But still God says, don't walk in their ways. ஆனால் அப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய வழியிலே நீ நடக்காதே. You need to find out whether the way you walk is pleasing in the sight of God. கர்த்தருடைய பார்வையிலே நாம் நடக்கக்கூடிய அந்த வழி சரியானதா என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். Many times we blame people for what we have done. நிறைய நேரங்களில் நாம் செய்த காரியங்களுக்காக மற்றவர்களை குறை சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். This is our human tendency right from Mr. Adam. ஆதாமுடைய காலத்திலிருந்து அது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. God asked Adam, did you eat the fruit? கர்த்தர் ஆதாமை பார்த்து கேட்டார், ஆதாமே நீ அந்த பழத்தை சாப்பிட்டாயா என்று சொல்லி. What he said? ஆதாம் என்ன சொன்னார்? This woman, இந்த ஸ்திரீதான் whom you made. நீர் கொடுத்த அந்த ஸ்திரீதான் கொடுத்தார். What is the question? கேள்வி என்ன? Did you eat or not? நீ சாப்பிட்டியா இல்லையா? Answer should be yes or no. அதனுடைய பதில் ஆமா இல்லன்னு வந்திருக்கு. But he is giving big explanation. ஆனால் அங்க ஒரு பெரிய காரியத்தை அவர் சொல்றார். Blame others. மற்றவர்களை குறை சொல்லுங்க. I am like this, what to do? Circumstances are like this, brother. சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு பிரதர், நான் என்ன பண்றது? Assembly is like that. என்னுடைய சபை அந்த மாதிரி இருக்கு. Elders are like that. என்னுடைய மூப்பர்கள் அப்படி இருக்கிறாங்க. My wife is like this, so I am like this. என்னுடைய மனைவி இப்படி இருக்கறா, அதனால நான் இப்படி இருக்கேன். My இருக்கிறேன். husband like this, I am like this. என்னுடைய கணவன் இப்படி இருக்கறா, அதனால நான் இப்படி இருக்கிறேன். Isaiah, you don't walk in their ways. ஏசாயா அவர்களுடைய வழியிலே நீ நடவாதிரு. That's an instruction for all of us even this morning. இந்த காலை வேளையிலும் நமக்கான புத்தி சொல்லுதலாய் இது இருக்கிறது. Don't blame others and don't go down to the level of others. மற்றவர்களை குறை சொல்லி அவர்களுடைய அந்த தரத்திற்கு நாம் செல்ல கூடாது. Don't walk with the people's way. மக்களுடைய வழியிலே நடக்க கூடாது. In Ephesians chapter 4, எபேசியர் 4வது அதிகாரத்திலே Paul is telling about our walk. நம்முடைய நடையை குறித்து அங்கே பவுல் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். Verse 1, அதனுடைய முதலாவது வசனம், I beseech you therefore that you walk worthy of your calling. 4:1, 4வது அதிகாரம் முதலாவது வசனம், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. How's your walk? உங்களுடைய நடை எப்படி இருக்க வேண்டும்? Walk worthy of your calling. How you are called? நீங்கள் எப்படியாய் அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். You are called as a child of God. நாம் எப்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். You are called as a Christian. நாம் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். You are called as a believer. நாம் விசுவாசிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You are called as a saint. நாம் பரிசுத்தவான்களாகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். These are callings that we have received.
இதெல்லாம் நாம் ரட்சிக்கப்பட்டோம், அதற்குரிய அழைப்பு நமக்கு Walk இருக்கிறது. worthy of that calling. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். Not walk according to the standard of others. மற்றவர்களுடைய தரத்திற்கு ஏற்றார் போல் நாம் நடக்க கூடாது. The best example of the walkman is Enoch, we know very well. இந்த நடந்து போகிறதுனுடைய, அதாவது அழைப்பிலே நடக்கிறதுனுடைய ஒரு சிறந்த உதாரணம் ஏனோக்கு. We know that story from Genesis chapter 5. ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலிருந்து அந்த கதை நமக்கு தெரியும். What we read? அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? Enoch walked with God. ஈனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 300 years 300 ஆண்டுகள் he walked with God. அவன் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். If you read book of Jude, we read during that time ungodly people were there. யூதாவினுடைய புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலே கர்த்தரை அறியாத அவருக்கு விரோதமான ஜனங்கள் இருந்தார்கள். So Enoch is giving a message to those fellows, God will judge the ungodly. ஏனோக்கு அந்த மக்களுக்கு பார்த்து அவர்களிடத்திலே சொன்ன செய்தி என்ன? யாரெல்லாம் தேவனை விட்டு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார் என்று சொல்லி அங்கே செய்தி சொல்லி கொண்டிருந்தார். So Enoch was surrounded by ungodly generation. அந்த இடத்துல ஏனோக்கு கர்த்தரை அறியாத மக்களாலே சூழ்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தார். But he did not walk in their way. ஆனால் அவர்களுடைய வழியிலே அவன் நடக்கவில்லை. He did not say, Lord, all are like that, so I am also like that. ஆண்டவரே, எல்லாரும் அப்படிதான் நடக்கிறார்கள், அதனாலே நானும் இப்படியாக மாறிவிட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. He walked with God. அவர் தேவனோடு சஞ்சரித்தார். What does it mean to walk with God? தேவனோடு சஞ்சரிப்பது என்று சொன்னால் என்ன? Hebrews chapter 11, எபிரேயர் 11வது அதிகாரம் verse number 5. அதனுடைய 5வது வசனம். In 4 we read, and last part of the verse, 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதியும் 5வது வசனம். 5:11, 5 last. அவனுடைய Before he was translated, he had this testimony. 11, 5 last part. Okay. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். What does it mean to walk with God? தேவனோடு சஞ்சரிப்பது என்று சொன்னால் என்ன? A God pleasing life. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது. Not self pleasing. நமக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. Not people pleasing. மற்ற மக்களுக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. But is it pleasing in the sight of God? ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது. Sometimes things that you do may look all right before you. சில நேரங்களில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு சிறந்ததாக சரியானதாக தோன்றும். In my sight this is right. என்னுடைய பார்வையிலே இது சரியானதுதான். But is it right according to the word of God? ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக அது சரியானதா? Is it right in the sight of God? தேவனுடைய பார்வையிலே அது சரியானதா? During the time of judges they had that problem. நியாயாதிபதிகளுடைய காலத்திலே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. What is that problem? அது என்ன பிரச்சனை? Everybody did what is right. எல்லாரும் அவர்களுக்கு சரியான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். In their sight. அவர்களுடைய பார்வையிலே. Look at that verse for example. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். Judges chapter 21. நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம். The last verse. அதனுடைய கடைசி வசனம். Verse 25. 25வது வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். Sir, in my sight this is right. என்னுடைய பார்வையில் இது சரியானதுதான். So I am doing that. ஆகையால நான் அதை செய்கிறேன். All are doing right only. எல்லாரும் சரியாக தான் செய்கிறார்கள். But in their sight. ஆனால் அவர்களுடைய பார்வையிலே. But the problem was, ஆனால் பிரச்சனை என்ன? Chapter 3 verse 7 says, Judges. அதே நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. 3:7 Judges. நியாயாதிபதிகள் 3:7. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும். In their sight they did right. அவர்களுடைய பார்வையிலே அவர்கள் சரியான காரியங்களை செய்தார்கள். But in the sight of God it was evil. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது பொல்லாப்பாய் இருந்தது. You got the point? உங்களுக்கு புரிகிறதா? It might look good at my sight. என்னுடைய பார்வையிலே அது சரியானதாக தோன்றும். But then I should check double whether it is in the sight of God, according to the word of God, it is right or not. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவருடைய வசனத்திற்கு நேராக அது சரியானதா அல்லது பொல்லாப்பானதா என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை நாம் சரி செய்து பார்க்க வேண்டும். Not people pleasing, not self pleasing, but God pleasing. மக்கள் பிரியப்படக்கூடிய வண்ணமாக இல்லை, நாம் பிரியப்படக்கூடிய வண்ணமாய் இல்லை, தேவன் பிரியப்படக்கூடிய வண்ணமாய் நாம் வாழ வேண்டும். That is the instruction number 1 given to Isaiah. ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது குறிப்பு அதுதான். Don't be a crowd follower.
மற்ற மக்களை பின்தொடர்கிற வாழ்க்கை அல்ல. We saw in Isaiah 53, we are all like sheep going astray. All together they are going like that. ஏசாயா 53வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், ஆடுகளைப் போல தன் வழியிலே செல்லக்கூடியதாக இல்லை. That is what we were before. அதுதான் நம் முன்னதாக நமக்கு இருந்த வாழ்க்கை. Crowd followers. கூட்டம் எப்படி போகிறதோ அது போல. But then if you are really a child of God, you need to check, am I walking according to the word of God? ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சரி செய்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேனா இல்லையா என்று சொல்லி. Please come back to Isaiah. ஏசாயா புத்தகத்துக்கு மறுபடியும் வருவோம். Chapter 8. 8வது அதிகாரம். Second instruction. இரண்டாவது நிபந்தனை குறிப்பு. Verse number 13. 13வது வசனம். Let God be your fear. கர்த்தர் உங்களுடைய பயமாய் இருக்க கடவர். Have the fear of God, in other words. இன்னொரு வகையிலே have the fear of God. கர்த்தரை குறித்துதான பயமுடையவர்களாய் இருக்க வேண்டும். In Isaiah 29, ஏசாயா 29வது அதிகாரம். See verse number 13 we already read, but there is a particular word I want to show you there. ஏசாயா 29 13வது வசனம். Okay. Their fear toward me is humanly taught. நாம் வாசிக்கிறோம், எனக்கு அவர்கள் பயப்படுகிற பயம் அது மனுஷராலே போதிக்கப்பட்ட பயமாய் இருக்கிறது. See, Isaiah, when he wants to live a separated life, ஏசாயா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது. What will control his thoughts? அவருடைய அந்த எண்ணத்தை thoughts, what will கட்டுப்படுத்தக்கூடிய காரியம் என்ன? If I come out and if I don't walk with them, I will be isolated. நான் வெளியே வந்து அவர்களோடு கூட நடக்கவில்லை என்று சொன்னால் நான் தனிப்பட்டவனாக தான் இருக்க வேண்டும். What they will think about me? அவர்கள் என்னை குறித்து என்ன யோசிப்பார்கள்? What they will say about me? அவர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுவார்கள்? So because of people fear, we will condescend or go with them. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்கிற அந்த பயத்தினாலே அவர்களோடு கூட நடக்கக்கூடிய அவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். So when God says don't walk in their ways, he is also giving the condition, don't be people fearful, God fearful. அவர்களோடு கூட நீ நடவாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு நிபந்தனையும் அவர் கொடுக்கிறார். அது என்ன? அவர் பயப்படக்கூடிய பயம் மனுஷரால் போதிக்கப்பட்டதாக இருக்க கூடாது. Come to Isaiah chapter 50. ஏசாயா 50வது அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்புவோம் என்று சொன்னால், what is the quality of the man who fears the Lord? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்கள் எப்படியா இருக்க வேண்டும்? Many passages are there, but I am just reading one. அநேக இடங்கள் இருக்கிறது, நான் ஒன்றை மட்டும் குறிப்பிடுகிறேன். Isaiah chapter 50 verse number 10. ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனம். Okay, so first it says, who obeys the voice of his servant, and then he trusts in the name of the Lord and stay upon his God. இங்க நாம் வாசிக்கிறோம், யார் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன் அவருடைய சொல்லை கேட்டு அவரை சார்ந்து கொண்டு ஜீவிப்பான், அவன் வெளிச்சத்திலே நடப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Lean on his God. தேவனை சார்ந்து கொள்ள கடவன். Trust in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை நம்ப கடவன். And obey his voice. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க கடவன். Trust, lean and obey. சார்ந்து கொள்ளுதல், நம்புதல், கீழ்ப்படிதல். God fearing people are willing to lean on God, not lean on themselves. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷன் அவர்கள் தேவனை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தங்களை சார்ந்து ஜீவிக்க மாட்டார்கள். This morning we came for worship. இந்த காலை வேளையிலே நாம் ஆராதனைக்காக இங்கே கடந்து வந்தோம். Our worship, was it controlled by the fear of God? நம்முடைய ஆராதனையானது கர்த்தருக்கான அந்த கர்த்தர் மீது இருக்கக்கூடிய அந்த பயத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்டதா? If you read Hebrews chapter 12, நாம் எபிரேயர் 12வது அதிகாரத்திலே verse number 28, 28வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். there we Aradhana is there. Worship God, how? நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். எப்படி? In my English Bible it says with godly fear. Godly fear. தேவனுக்கு அடுத்ததான பயத்தோடும் பக்தியோடும். Reverential fear that comes out of love.
Reverential fear, reverence, respect. Okay. மரியாதைக்குரிய பயம் என்று சொல்லும் பொழுது அது அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பினாலே வரக்கூடியது. We are not afraid of God as if he is a terrorist. கர்த்தர் ஒரு தீவிரவாதி போல அவரை பார்த்து நாம் பயப்படுகிறதில்லை. But he is our loving father. ஆனால் அவர் நமக்கு அன்புக்குரிய தகப்பனாய் இருக்கிறார். But then doesn't mean that you take the love for granted. அதனுடைய அர்த்தம் அந்த அன்பை நாம் நமக்காக எடுத்துக்கொள்ள கூடாது. See, verse 29 says our God is a consuming fire. 29வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று சொல்லி. Yes, loving father, yes, but he is also consuming fire. This அவர் is the அன்புள்ள new தகப்பன் தான், அதே நேரத்திலே அவர் பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார். Our worship should be controlled by the fear of God. நம்முடைய ஆராதனையானது தேவனுக்கு அடுத்த அந்த பயத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்டதாய் இருக்க வேண்டும். We trust him, we lean on him because I fear him. நாம் அவரை சார்ந்து கொள்கிறோம், அவரை நம்புகிறோம். ஏனென்று சொன்னால் நாம் அவருக்கு பயப்படுகிறோம். In the book of Genesis, ஆதியாகமத்தினுடைய புத்தகத்திலே Abraham is there given a command to offer his son. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையானது பிறப்பிக்கப்படுகிறது. We know that story well. உங்களுக்கு அந்த கதையானது நன்றாக தெரியும். It is in chapter 22. 22வது அதிகாரத்திலே அது இருக்கிறது. God told him to offer his only son on Mount Moriah. மோரே மலையின் மீது அவருடைய குமாரனை பலியிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிடுகிறார். He traveled 3 days. அவர் 3 நாள் பிரயாணம் பண்ணினார். Reached there. அங்கே அவர் சென்றடைந்தார். Made the altar. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். Put the wood in order. அங்கே கட்டை அடிக்கிறார். Tied up his son. அவருடைய மகனை கட்டி வைத்தார். Made him to lie down. அந்த பலிபீடத்தின் மீது அவனை கடத்தினார். Then he took his knife. அவருடைய கத்தியை எடுத்தார். Lifted it up. ஓங்கினார். Then the angel is coming. அதற்கு பிறகு தேவதூதர் வருகிறார். If the angel came after 1 second, ஒரு வினாடி கழித்து அந்த தேவதூதர் வந்திருந்தால், suppose any traffic jam on the way, angel came late, finished. இந்நேரம் அவரை வெட்டி எல்லாம் முடிஞ்சிருக்கும். We read in verse 12. 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 22:12 of Genesis. ஆதியாகமம் 22:12வது வசனம். Now you see that word there? Now I know you fear God. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்தீர். You are not fearing his wife. உன்னுடைய மனைவிக்கு பயப்படுகிறது இல்ல. Not fearing his son also. அவருடைய மகனுக்கு பயப்படுகிறவன் கூட இல்ல. In fact Isaac asked, where is the lamb? You said we are going for worship. அங்கே ஈசாக்கு கேட்கிறார் இல்லையா, நம்ம ஆராதனை பலியிடும்படியாக செல்கிறோம், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க என்று சொல்லி. Abraham did not say you are the sacrifice man. நீதான் பலி என்று சொல்லி ஆபிரகாம் அங்க சொல்லல. God will provide. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். So he didn't tell him also. அங்கே அவர்கிட்ட சொல்ல கூட இல்ல. Because he feared God. ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் தேவனுக்கு பயப்பட்டார். The fear of God made him to obey his word. தேவனுக்கான அந்த பயம், தேவனுடைய அந்த பயமானது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஆபிரகாமை தூண்டினது. When we hear the word of God or read the word of God, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் அதை படிக்கும் பொழுதும் we are compelled to obey it because of the fear of God. அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய பயத்தினாலே. In Luke chapter 5, லூக்கா 5வது அதிகாரம் verse number 5, 5வது வசனம். Jesus is telling to Simon, put your net for a catch. அங்கே லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே At your word, because you said, I am putting the net. உம்முடைய வார்த்தையின்படியே, ஏனென்று சொன்னால் நீர் சொன்னீர், அதனாலே நான் செய்கிறேன் என்று சொல்லி. Obedience to the word of God out of the fear of God. தேவன் மீது இருக்கக்கூடிய பயத்தினாலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. Worship controlled by the fear of God. ஆராதனை தேவனுக்கான பயத்தினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது. And also our obedience to his word controlled by the fear of God. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதும் தேவனுடைய பயத்தினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது. One more verse let us read from the second epistle of Paul to Corinthians. கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்திலே இன்னொரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். Okay, with that we will close. I think time is up, so we will close with that. 2 Corinthians 7:1. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே, Live a holy life in the fear of God.
தேவ பயத்தோடு கூட பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். That means if I fear God, I will stay away from evil. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் தேவனுக்கு பயப்பட்டேன் என்று சொன்னால் நான் பொல்லாப்பை விட்டு தூர இருப்பேன். Job was like that. யோபு அப்படியா இருந்தார். Job 1:1 we read, he eschewed evil because he was a God-fearing man. யோபு பொல்லாப்பை விட்டு அவர் தூரமாக காணப்பட்டான் என்று சொன்னால் தேவனுக்கு அவன் பயந்ததினாலே. Joseph ran away from the house of Potiphar. போத்திபாரனுடைய வீட்டிலிருந்து யோசேப்பு ஓடினார். We read that he was a God-fearing man. நாம் அங்கே வாசிக்கும் பொழுது அவன் தேவனுக்கு பயப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டார். If we fear God, it will be seen in our personal holiness. தேவனுக்கு நாம் பயப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதை நம்மால் பார்க்க முடியும். Many more things to consider, but we'll stop there because of time. இன்னும் अनेक காரியங்கள் உண்டு, ஆனால் நேரம் கருதி நாம் இங்கே நிறுத்துகிறோம். The youth meeting people will continue with Isaiah again. யூத் மீட்டிங்ல மறுபடியும் நாம் ஏசாயாவிலிருந்து இருந்து பார்ப்போம். நீங்க அது கேட்டு போய்டாதீங்க, இருங்க அண்ணா. May the Lord bless these words for our hearts. நமக்கு இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். May his name be glorified. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Amen. ஆமென்.